பரிசுத்த வேதாகமமாகிய நமது பைபிள் ஒரு சாதாரண புஸ்தகம் அல்ல. இது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். கிறிஸ்தவர்களாகிய அனைவரிடமும் ஒரு பைபிள் இருக்கும். ஆனால் அதை அவர்கள் முழுமையாக வாசித்திருக்கின்றார்களா என்று கேட்டால் 70% பேர் வாசிக்கவில்லை என்பதுதான் உண்மை. சிலருக்கு முழுமையாக வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தாலும் எங்கு ஆரம்பிப்பது, எங்கு முடிப்பது, எதை வாசிப்பது, எப்படி வாசிப்பது என்று தெரியாமல் கடைசியில் ஒரு சங்கீதத்தையோ அல்லது வெறுமனே ஏதோ ஒரு பக்கத்தை திருப்பி ஏதோ ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு அந்த நாளை கழித்து விடுகின்றனர். கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாக பல முறை வேதாகமத்தை திருப்பி திருப்பி படித்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாவதாக ஒரு முறையாவது வேதாகமத்தை முழுமையாக வாசிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவில் வேதாகமத்தை நாம் எப்படி வாசிக்கலாம், எப்படி தியானம் செய்யலாம், எப்படி சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றி 7 வழிமுறைகளை பார்க்க போகின்றோம். வீடியோவை கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்க விரும்புகின்றேன். நீங்கள் வேதாகமத்தை எப்படி வாசிப்பீர்கள் என்று மார்ட்டின் லூத்தரிடம் ஒருமுறை ஒருவர் கேட்டபோது அதற்கு அவர் சொன்னாராம், நான் வேதாகமத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் கனிகள் நிறைந்த சோலைக்குள் செல்வதாகத்தான் நான் எண்ணுவேன். இந்த முழு பைபிளையும் நான் ஒரு ஆப்பிள் மரமாக நான் காண்கின்றேன். அந்த மரத்தின் அடிவாரத்தை பிடித்து முழு பலத்தோடு உழுக்கும் போது நன்றாக பழுத்த பழங்கள் கீழே விழும். அதன் பிறகு ஒவ்வொரு கிளையாக நான் உழுக்குவதுண்டு. அதன் பின்பு ஒவ்வொரு சிறு சிறு கொப்புகளாக உழுக்குவதுண்டு. இதே போலவே வேதாகமத்தை நான் கையில் எடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முழு புஸ்தகத்தையும் நான் வாசித்து முடிப்பேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு அதிகாரமாக தியானிப்பேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு வசனமாக ஆப்பிளை நான் ருசிப்பது போல நான் ருசிக்க ஆரம்பித்து விடுவேன். இது என் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றது என்று மார்ட்டின் லூத்தர் கூறினாராம். இதே போல நாமும் கூட வேதாகமத்தில் பிரியமாக இருக்கும்போதுதான் இதை வாசிப்பதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். தாவீது ராஜா வேதாகமத்தை குறித்து சொல்லும்போது அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றது என்று குறிப்பிடுகின்றார். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கும் என்று சொன்னார். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கின்றேன். நாள் முழுவதும் அது என் தியானம் என்பது அவருடைய சாட்சி என்று சங்கீதம் 119:97 சொல்கின்றது. சரி, வேதாகமத்தை நாம் எப்படி வாசிப்பது என்று பார்க்கலாம். முதலாவதாக முழு வேதாகமத்தையும் முதலில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து வாசித்து விடுங்கள். தேவன் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷம் இந்த வேதாகமம் அல்லவா? இதற்காக எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கின்றனர். எத்தனையோ பேர் இதற்காக அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்திருக்கின்றனர். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வேதாகமத்தை முழுவதுமாக வாசிக்காமல் இருக்கலாமா? வேதாகமம் முழுவதையும் முதலில் படித்தால்தான் வேதாகமத்தில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓடுகின்ற தேவ வல்லமையின் தொடர்ச்சியையும் தெய்வீக அன்பையும் நாம் கண்டு கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த பைபிளை நான் முழுமையாக வாசிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தால் உங்களுக்காக ஒரே வருடத்தில் நீங்கள் பைபிளை முழுமையாக வாசித்து முடிக்க வசதியாக தினமும் 3 அதிகாரங்கள் என்கின்ற வீதத்தில் ஒரு PDF லிங்கை ரெடி செய்து டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் அட்டாச் செய்திருக்கின்றேன். அதை நீங்கள் டவுன்லோட் செய்து உங்கள் பெட்ரூம் சுவற்றில் ஒட்டி தினமும் படித்துவிட்டு அதில் டிக் செய்து வாருங்கள். இப்படியாக தினமும் நீங்கள் வெறும் 20 நிமிடம் செலவு செய்து 3 அதிகாரங்களை வாசித்தால் ஒரே வருடத்தில் நீங்கள் முழு பைபிளையும் முடித்து விடுவீர்கள். அடுத்ததாக புஸ்தகமாக வாசிக்கலாம். வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். அந்த புஸ்தகத்தின் மைய கருத்து என்ன? அந்த புஸ்தகத்தின் மூலம் கர்த்தர் உங்களிடத்தில் எவற்றையெல்லாம் அறிவுறுத்துகின்றார், எதை செய்ய சொல்கின்றார், எதை செய்யக்கூடாது என்று சொல்கின்றார், அதில் இருக்கின்ற எச்சரிப்பின் சத்தம் என்ன என்பதை நன்றாக வாசித்து தியானித்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு நோட்டில் குறித்து கொள்ளலாம். பின்பு அந்த புஸ்தகத்தை பற்றிய பல வியாக்கியான புஸ்தகங்களை கமெண்டரிஸை வாசிக்க முயற்சி செய்யலாம். இப்படியாக அந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடும் அறிவும் கிடைத்த பிறகு அடுத்த புஸ்தகத்திற்கு நீங்கள் கடந்து செல்லலாம். இதற்கு உதவியாக ஆதியாகமம் முதல் ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும்
அந்த புஸ்தகத்தை பற்றிய ஒரு விளக்கம், கண்ணோட்டம் என்கின்ற தலைப்பில் அந்த புஸ்தகத்தின் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதப்பட்ட நோக்கம், அதன் சிறப்பம்சங்கள், அது புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறியது என்று அனைத்தையுமே 10 நிமிடங்களில் வீடியோவில் சொல்லியிருக்கின்றேன். ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க தொடங்குவதற்கு முன்பாக இந்த 10 நிமிட வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் அடுத்து வாசிக்கும்போது இன்னும் தெளிவாக நீங்கள் காரியங்களை புரிந்து கொள்ள இது மிகவும் உதவியாக இருக்கும். இந்த வேதாகம புஸ்தகங்களின் கண்ணோட்டம் என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அதிகாரமாக வாசிக்கலாம். வேதாகமத்தில் மொத்தம் 1189 அதிகாரங்கள் இருக்கின்றது. இதை வரிசையாகவோ அல்லது குறிப்பிட்ட அதிகாரங்களாகவோ நீங்கள் தியானித்து வாசிக்கலாம். உதாரணமாக, சிருஷ்டிப்பின் அதிகாரம் ஆதியாகமம் 1, வேதாகமத்தின் மகத்துவங்களை பற்றிய அதிகாரம் சங்கீதம் 119, அன்பின் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13, எழுப்புதலின் அதிகாரம் ஏசாயா 64, சிலுவை பாடுகளின் அதிகாரம் ஏசாயா 53, அடைக்கலத்தின் அதிகாரம் சங்கீதம் 91. இப்படிப்பட்ட தலைப்புகளை வைத்து எழுதப்பட்டிருக்கும் அதிகாரங்களை நாம் தியானித்து படிக்க முயற்சி செய்யலாம். இந்த அதிகாரங்களை நாம் பல முறை திருப்பி திருப்பி வாசிக்கும் போதுதான் அதனுடைய ஆழங்களையும் மகிமையையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நான்காவதாக தியானமாக வாசிக்கலாம். வேதாகமத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் அடங்கிய வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வேத பகுதியை திரும்ப திரும்ப வாசியுங்கள். அதில் கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகின்றார், அந்த வேத வாக்கியத்தின் மூலம் அவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை நீங்கள் கவனிக்கும்படியாக அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு காத்திருங்கள். அதை மீண்டும் மீண்டும் படித்து அதை தியானித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு ஆவியில் பேசுவார், உணர்த்துவார், சொல்லி தருவார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஐந்தாவதாக தலைப்புகளின்படி வாசிக்கலாம். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டுக்கு, எழுப்புதலை சந்திப்பது எப்படி, 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவது எப்படி, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி, இப்படிப்பட்ட தலைப்புகளை வைத்துக்கொண்டு அதை பற்றி வேதாகமம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி துருவி துருவி வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். இப்படியாக நீங்கள் ஆராய்ச்சி செய்து வேதாகமத்தை படிக்கும்போது அது உங்களுடைய ஆத்துமாவிற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் 17:11 வசனத்தின்படி, பெரேயா பட்டணத்தாரை போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படித்து நீங்களும் நற்குணசாலிகளாக திகழ வேண்டும் அல்லவா? ஆறாவதாக வசனங்களின்படி படிக்கலாம். உங்களுக்கு பிடித்த வசனம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வசனத்திற்கு ஏற்ற வசனத்தை ஒத்த வாக்கிய அகராதி மூலம் கண்டுபிடியுங்கள். அந்த வசனத்திற்கு தொடர்புடைய மற்ற வசனங்களை தேடி படியுங்கள். அந்த சரிசமமான வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை தனியாக எழுதி வைத்து ஆராய்ச்சி செய்யுங்கள். அதை தியானியுங்கள். இதற்கு உங்களுக்கு பைபிள் டிக்ஷனரிஸ், ஒத்த வாக்கிய அகராதி, ரெஃபரன்ஸ் பைபிள்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கடைசியாக 7ஆவதாக வார்த்தைகளின்படி படியுங்கள். சில வார்த்தைகள் ஆழமானவை, நம்மை சிந்திக்க தூண்டக்கூடியவை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து அந்த வார்த்தைகளை குறித்து ஆராய்ச்சி செய்து தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உதாரணமாக, பாவம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வேதாகமத்தில் எத்தனை வகையான பாவங்கள் இருக்கின்றது, பாவத்தின் தண்டனை என்ன, பாவத்தினால் வரும் சாபங்கள் என்ன, வேதாகமத்தில் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கின்றனர், அதற்காக அவர்கள் அனுபவித்த தண்டனைகள் என்ன, தேவன் எப்படி நமது பாவத்தை மன்னிக்கின்றார், இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார் என்று சில கேள்விகளை நீங்களே யோசித்து அதை குறித்து ஆராய்ச்சி செய்து தியானியுங்கள். பரிசுத்தம், இரட்சிப்பு, மீட்பு போன்ற வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கும். இதுபோக வேதாகமத்தில் வருகின்ற பறவைகள், பல வகையான மிருகங்கள், மற்ற ஜீவராசிகள், ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, இதை போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளிலும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து படிப்பது உங்களுடைய வேதாகம அறிவை இன்னும் அது அதிகரிக்க செய்யும். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றிய வீடியோ, உடன்படிக்கை பெட்டியை குறித்த வீடியோ, வேதாகமத்தில் பறவைகள், விலங்குகள் என்கின்ற தலைப்பில் எல்லா வீடியோக்களும் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலில் இருக்கின்றது. லிங்க் அனைத்துமே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும்.
ஆழ்கடலில் குதித்து முத்தி எடுப்பது போல விலை மதிக்க முடியாத இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது மனதையும் சிந்தையையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவரிடம் ஜெபித்துவிட்டு வேதாகமத்தை வாசியுங்கள். அவர் இன்னும் உங்களுக்கு பல வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த வேதாகமத்தை ஆங்காங்கே குறியிட்டு படிப்பதும் கோடிட்டு படிப்பதும் கூட மிகவும் நல்லது. எப்போதுமே உங்கள் கைகளில் பல வகை கலர் பென்களை வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் வேதாகமத்தை புதிதாக வைத்திருக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். தேவன் உங்களிடம் பேசுகின்ற வசனத்தை பேனாவில் கோடு போடவோ அல்லது மார்க் செய்யவோ தயங்காதீர்கள். ஒவ்வொரு கலர் பெண்ணும் ஏதாவது ஒரு அர்த்தத்தை உண்டாக்குகின்றது போல பார்த்து கொள்ளுங்கள். உதாரணமாக, சிவப்பு கலரில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பாவ மன்னிப்பு, மறுபடியும் பிறத்தல், மீட்பு மற்றும் இரட்சிப்பு குறித்த வசனங்களை நீங்கள் கோடிடலாம். கருப்பு கலரில் சாத்தானை பற்றி வரும் பகுதிகளையும் அவனுடைய வேலை, தந்திரங்கள், பயங்கர பாவங்கள், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, அந்நிய தெய்வத்தை வணங்குதல், தேவனுக்கு விரோதமாக மக்கள் பாவம் செய்தது, இப்படியான கெட்ட காரியங்களை நீங்கள் கோடிடலாம். பச்சை கலரை வைத்து தேவனோடு உள்ள உறவு, தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ காருண்யம், தேவ வல்லமை, தேவ அன்பு குறித்த வசனங்களை கோடிடலாம். ப்ளூ கலரை வைத்து தெய்வீகத்துவம், பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் மற்றும் உங்களுக்கு தேவன் கொடுக்கும் வெளிப்பாடுகளை நீங்கள் கோடிடலாம். வயலட் கலரை வைத்து கர்த்தருடைய வார்த்தை, தேவ வசனங்களின் மகிமை, விசுவாசம், நம்பிக்கை, வேதாகமத்தில் இருக்கின்ற வாக்கு தத்தங்களை நீங்கள் கோடிடலாம். மஞ்சள் நிறத்தை வைத்து இயேசு கிறிஸ்துவின் வருகை, வருகையின் அடையாளங்கள், 1000 வருட அரசாட்சி, பரலோக ராஜ்யம், இயேசு செய்த அற்புதங்கள், இயேசுவின் உவமைகள் ஆகியவற்றை கோடிடலாம். இந்த கலரை தான் யூஸ் பண்ண வேண்டும் என்று அல்ல, உங்களுக்கு பிடித்தமான கலரை உங்களுக்கு பிடித்தமான தலைப்புகளுக்கு உபயோகப்படுத்துங்கள். இப்படியாக நீங்கள் செய்து வேதாகமத்தை இன்னும் தெளிவாக, ஆழமாக ஆராய்ச்சி செய்து நீங்கள் படிக்க முடியும். நமது வேதாகமம் இனிமையானது, ஆழமானது, வல்லமையானது, ஞானம் நிறைந்தது. நிச்சயமாக இந்த வேதாகமம் உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றிவிடும். ஒரு சிறிய உதாரணத்தை கூறி முடிக்கின்றேன். விதவிதமான மலர்களும் நறுமணமிக்க பூக்களும் உள்ள ஒரு பூங்காவிற்கு, ஒரு பார்க்கிற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கு சென்றபோது முதலாவதாக நீங்கள் அங்கு ஒரு வண்ணத்து பூச்சியை பார்க்கின்றீர்கள். அந்த வண்ணத்து பூச்சி அழகாக பறந்து வந்து அங்கு மலர்ந்திருக்கின்ற ஒரு பூவின் மேலே அமர்கின்றது. ஆனால் அந்த வண்ணத்து பூச்சி 2 வினாடி கூட அந்த பூவில் இருக்காமல் அது பறந்து சென்று விடுகின்றது. இப்படியாக அந்த வண்ணத்து பூச்சி அந்த மலர்களில் அமர்ந்த போதிலும் கூட அந்த மலரின் வாசனையினாலோ அல்லது மலரின் தேனினாலோ அது அதிகமாக பலனடைவது இல்லை. இரண்டாவதாக, அங்கு ஒரு சிறுமி வருகின்றாள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பூவை எடுத்து அதை முகர்ந்து பார்க்கின்றாள். அந்த பூவின் அழகியின் கவர்ச்சியினால் அதை பறித்து தனது தலையில் சூடிக்கொள்கின்றாள். ஆனால் அந்த சிறுமி அதை பற்றி அதற்கு பிறகு அக்கறையே படாமல் சென்று விடுகின்றாள். மூன்றாவதாக, அங்கே ஒரு தேனீ பறந்து வருகின்றது. அந்த தேனீ பூவில் அமர்ந்து அந்த தேனீ அந்த பூவில் உள்ள மகரந்தங்களை தன்னுடைய காலில் சேகரித்துக் கொள்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த பூவின் குழாய்கள் போன்ற உட்பக்கத்தின் ஆழத்திற்கு செல்கின்றது. அங்கே ஏராளமான தேனை காண்கின்றது. உடனே அந்த தேனீ தனக்கென்று அவைகளை பருகுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த தேனீ தன் இனத்திற்கும் தனது குஞ்சுகளுக்கும் எடுத்துக்கொண்டு தனது கூட்டை நோக்கி பறந்து செல்கின்றது. இந்த 3 காரியங்களிலிருந்து ஒரு உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம், வேதாகமத்தை நீங்கள் எப்படி வாசிக்கப் போகின்றீர்கள்? வண்ணத்து பூச்சியைப் போலவா, அல்லது ஒரு சிறுமியைப் போலவா, அல்லது ஒரு தேனியைப் போலவா? நீங்கள் வேதாகமத்தை ரசித்து ருசித்து வாசிக்கின்றீர்களா? அப்படி வாசித்ததை உங்கள் ஆத்துமாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்கின்றீர்களா? நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கின்றீர்களா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். வேதாகமத்தை தினந்தோறும் வாசியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், அதை தியானித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையையே இந்த வேத வார்த்தைகள் மாற்றிவிடும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.